கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலாண்டு முழுவதும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரங்களாய் அந்த அதிகாரத்தை ஆசிரியர் எவ்விதமாய் எழுதுகிறார் என்பதை தொடர்ந்து நாம் படித்து கொண்டே வருகிறோம். அந்த பிரகாரமாய் இந்த வாரத்தினுடைய பாடம் 7வது பாடத்தினுடைய தலைப்பு சீடர்களுக்கு போதித்தல் பகுதி 1. இந்த தலைப்பில் ரெண்டு பாடங்கள் இருக்கிறது. இந்த நாளில் நம்ம படிக்க போகிற பாடம் மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனம் முதற்கொண்டு மார்க் 10வது அதிகாரம் வரைக்கும் நம்ம ஏறக்குறைய படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தை நம்ம வேறு கண்ணோட்டத்தோடு கூட படிக்க இருக்கிறோம். இயேசு யார் என்பதை குறித்து இந்த வாரம் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். அவருடைய அற்புதங்களை நம்ம தியானித்தோம். அந்த அற்புதங்களோடு கூட அவர் மேசியா என்பதை மறுபடியும் அவர் நினைப்பூட்டுகிற திருப்பு முனையையும் நாம் காண முடிந்தது. மார்க் 8வது அதிகாரம் கடைசி பகுதியில் ஆரம்பித்து மார்க் 10வது அதிகாரம் வரைக்கும் சீடத்துவத்தை குறித்தும் சீடர்களுக்கு தேவையான நல்ல உபதேசங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த உபதேசங்கள் வழியாக நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் இன்னொரு வாய்ப்பை பெறும்படியாய் இந்த வார பாடம் முழுவதையும் நம்ம படிக்க இருக்கிறோம். பாடங்களை படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் படிக்க போகிற இந்த பாடங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க, ஞான வரங்களாலே நிரப்புங்க. உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தெளிவான புரிந்து கொள்ளுதலை தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ அழகான ஒரு அறைகூவல் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. என்ன அறைகூவல் என்று சொன்னால், அவரை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுகிறவன் என்று சொல்றதோடு நிறுத்தவில்லை, பின் வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவன். அவனுடைய சுய தேர்வு ஒரு புறம் இருக்கிறது. சுய தேர்வின் பிரகாரமாய் பின்பற்ற விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டும் என்ற ப்ரீ ரிக்வெஸ்டும் இருக்கிறது. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தன்னைத்தானே வெறுமையாக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். வெறுக்கிறதோடு நிறுத்தாமல் அவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்கிறார். சிலுவை என்றால் என்ன? அந்த நிலையை நம்ம ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த நிலையோடு கூட எப்படி நாம் பின்தொடர்வது என்பதை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால், தெளிவாக காணுதல் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் சுகமாக்குகிற காட்சியை நாம் காண முடிகிறது. இதுவரைக்கும் மார்க் எழுதின எல்லா அற்புதங்களிலும் இது ஒரு வித்தியாசமான அற்புதமாய் காணப்படுகிறது. என்ன என்று சொன்னால், மார்க்கு தொட்ட உடனே சுகமான காட்சியாய் சொல்லி வந்தார். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்கிறது. இதை வேறு சுவிசேஷங்கள் பேசவில்லை. மத்தேயு 20வது அதிகாரத்தில் 20, 29 முதல் 34 ஒரு குருடன் சுகமானதை காண முடிகிறது. யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு குருடன் சுகமானதை காண முடிகிறது. ஆனால் மார்க்கு மாத்திரம் எழுதக்கூடிய இந்த அற்புதத்தில் அவனுக்கு 2வது தொடுதலும் தேவைப்படுகிறது. வாசிக்கிற மார்க் 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் குருடனை கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய்
அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இந்த இந்த 2-3 அதிகாரங்களில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதை நம்ம காண முடிகிறது. அவர் உமிழ்கிறதாய் நம்ம காண முடிகிறது. அவர் கண்களிலே உமிழ்கிறார். உமிழ்றதோடு நிறுத்தவில்லை, அவனை வெளியே அழைத்து செல்கிறார். இதே மாதிரி ஒரு அற்புதத்தை செய்தார். வெளியே அழைத்து போய் வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொல்லி வாய் பேச முடியாத, காது கேட்காத அந்த நபரை ஆண்டவர் சுகமாக்கினார். போன வார பாடத்தில் அதை பற்றி படித்தோம். இப்போ வாய் பேச முடியாமல் காது கேட்காத இந்த நபருடைய நிலையை நம்ம யோசித்தோம் என்று சொன்னால், இதுவரைக்கும் எந்த ஒரு சப்தத்தையும் அவருடைய செவிகள் கேட்கவில்லை, எந்த ஒரு வார்த்தையும் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. வாயசைவுகள் மாத்திரம் இருக்கிறது. வாயசைவுகளோடு தான் இவர் இயங்கி கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி ஆண்டவர் உமிழ்கிறது போல ஒரு காட்சியை காண முடிகிறது. உமிழ்கிறார், தொடுகிறார், திறக்கப்படுவாயாக என்று சொல்லுகிறார். மறுநிமிஷம் தெக்கப்போலி முழுவதும் அவர் சுவிசேஷத்தை பரப்புவதாய் நம்ம காண முடிகிறது. அவர் பிரசங்கித்த காட்சியை காண முடிகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு எழுத்தையும் பார்த்திராத, எந்த ஒரு வார்த்தையும் கேட்டிராத, எந்த ஒரு வார்த்தையும் உச்சரித்திராத இந்த நாவு முழு முழு செய்தியையும் பெறுகிறது. இதை சிம்பிளாக நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு எம்டி மெமரி கார்டை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணி முடித்த பின்பாக அந்த மெமரி கார்டை போட்டு நீங்கள் பாட்டை ஆரம்பித்து விட்டீங்கன்னா, அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கும். அந்த பாட்டு டவுன்லோட் பண்ணுவதுக்கு முன்னால் அந்த மெமரி கார்டு எம்டி மெமரி கார்டாக இருந்தது. அதுபோல் அவர் உமிழ்கிற இந்த காட்சியை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மை நிரப்புகிறதாய் நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த சிந்தனையோடு இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையில் எதையும் இதுவரைக்கும் கண்டதில்லை, எதுவும் இவனுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு தொடு உணர்வோடு தொட்டு மாத்திரம்தான் புரிந்திருக்கிறான். கேரள தேசத்தில் ஒரு பிரபலமான, கேரளா மாத்திரமல்ல நம்ம பகுதியிலையும் ஒரு பிரபலமான ஒரு கதை இருக்கிறது. 4 குருடர்கள் ஒரு யானையை தொட்டு பார்த்து அந்த யானை எப்படி இருக்கும் என்று சொல்லி வரையறை எழுதுனாங்களாம். காதை தொட்டவர்கள் சொலுகு போல யானை இருக்கும்னு சொன்னாங்களாம். காலை தொட்டவங்க தூண் போல் இருக்கும் யானைன்னு சொன்னாங்களாம். வயிற்றை தொட்டு பார்த்தவர்கள் பானை போல் இருக்கும் யானைன்னு சொன்னாங்களாம். வாழை தொட்டு பார்த்தவங்க பாம்பு மாதிரி இருக்கும் யானைன்னு சொன்னாங்களாம். ஆனால் யானையினுடைய தோற்றத்தை பார்த்தவர்களுக்கு மாத்திரம்தான் அதனுடைய சரியான தோற்றம் தெரியும். இவர்கள் சொன்ன எல்லாமே அதனுடைய ஒரு அங்கம் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இவனுடைய கண்கள் ஒரு பாதி வெளிச்சத்தை பெறுகிறது. அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனிதரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இப்போ இங்கே தான் அந்த ஆச்சரியமான வார்த்தையே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் அவன் மரங்களை பார்த்ததில்லை, ஆனால் மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னான். ஒரு அரை வெளிச்சம் கிடைக்க பெற்றுவிட்டது. அதோடு நிறுத்தலை. 25வது வசனம், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்த்தபோது பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இப்போ 2வது தொடுதல் தேவைப்பட்டது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இந்த 2வது தொடுதல் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம். இந்த வார பாடம் முழுவதையும் நம்ம 2வது தொடுதலாய் பார்க்க போகிறோம். 2வது தொடுதல் தேவைப்பட்டது. ஏனென்று சொன்னால்,
சீஷர்கள் இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை யார் என்று நினைக்கிறீங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்டார். பிசாசுக்கு அடுத்தபடியாய் சரியான பதிலை சொன்னது இந்த பேதுரு. சரியான பதிலை சொல்கிறார். 29வது வசனத்தில் வாசித்தோம்னா, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேது பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடி அவர்களை உறுதியாய் கட்டளையிட்டார். இப்போ கிறிஸ்துன்னு சொல்லிட்டார். கிறிஸ்து என்று சொன்னால் மேசியா. மேசியானுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மேசியா ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து அவருடைய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவார் என்று, ராஜாவாய் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த யூத குலத்திற்கு அவர்கள் நினைத்தது போல, அவர்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணது போல போடப்படலை. இங்கே இந்த குருடன்ன மாதிரி இந்த யூதர்களுக்கும் ஒரு குருடு இருந்தது. ஒரு அரை பாதி தான் தெரியுது. மனிதர்கள் தெரிகிறாங்க, ஆனால் மனிதர்களாக தெரியாமல் மரங்களை மாதிரி தெரிகிறது மாதிரி இப்போ மேசியா மாதிரி தெரியுது. இந்த அற்புதம்லாம் நடந்தால் இதெல்லாம் மேசியா தானே செய்ய முடியும் என்று தெரிகிறது. ஆனால் மேசியாவுக்கு இவர்கள் சித்தரித்து வைத்திருந்த காட்சி படிதான் தெரியுதே தவிர உண்மையான மேசியாவை தெரியல. இதை தான் இந்த காலாண்டினுடைய 5வது பாடத்தில், வியாழக்கிழமை பாடத்தில், இவர் வித்தியாசமான மேசியா, அவர்கள் எதிர்பார்த்தது போல வரல, அவர் மேசியாவாய் அவர் தாழ்மையின் ரூபத்தை எடுத்து வந்தார். அதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் திங்கட்கிழமை பாடம், சீடத்துவத்தின் விலை. 8வது அதிகாரம் 31லேருந்து 38 வசனம் வரைக்கும் இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேதுருவை பார்த்து இந்த கேள்வி முன்வைக்கப்படும், சீசர்களை பார்த்து இந்த கேள்வி முன்வைக்கப்படும் போது பேதுரு சரியாய் நீர் கிறிஸ்து என்று சொன்னார். இதை வேறு சுவிசேஷங்கள் சொல்லும்போது இதை உனக்கு என் பிதா தான் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். சொல்லி முடித்து கொஞ்ச நேரத்தில் அவர் தம்முடைய பாடு மரணத்தை குறித்து, அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை பற்றி அதே சீசர்களிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 31வது வசனம், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளைக்கு பின் உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இப்போ அவர் தாராளமாக பேசுகிறார் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் மார்க்கு. தாராளமாக என்று சொன்னால், நான் ஒருவேளை இதை எப்படி யோசிக்கிறேன் என்று சொன்னால், வேதம் சில இடங்களில் திஷ்டாந்தப்படுத்தினார் என்றிருக்கும், கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினது மாதிரி. அது மாதிரி இப்போ அவருடைய பாடு மரணத்தை எல்லாம் விளக்கி சொல்வதாய் ஒருவேளை நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்போ ஏசாயா 53வது அதிகாரம் இவங்களுக்கு மறந்துடுச்சு. நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. விரும்பத்தக்க ரூபமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடிக்கு அவர் பாடுபட போகிறாரு, அவர் கொலை உண்ண போகிறார். அதுலேயும் என்ன பாடு என்று சொன்னால், சிலுவையினுடைய பாடு. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும்னு சொல்ல போகிறாரு. சிலுவையின் பாடு, சிலுவையில் அறையப்பட போகிறார் என்ற இந்த வார்த்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏனென்று சொன்னால், ஒரு குரூஷுவல் அண்ட் ப்ரூட்டல் டெத்து இந்த சிலுவையின் மரணம். ஒரு சாபம். சபிக்கப்பட்டவன் தான் மரத்தை தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லி இருக்குது. மோசே எழுதியிருக்கிறாரு. அந்த மரணத்தை ஏற்றுக்கிற போகிறாரா? அதில் கொல்லப்பட போகிறாரா? அந்த கோரமான அந்த காட்சியெல்லாம் இவன் கண்களுக்கு முன்னால் வரும்போது இவன் அவரை தனி அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று
வேதம் சொல்கிறது. 32வது வசனத்தில் 8:33 வாசிக்கிறேன். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இப்போ இவனுக்கும் இவர் யார் என்று சரியாய் பதில் சொன்ன இவனுக்கும் இரண்டாவது தொடுதல் தேவைப்பட்டது. அவன் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிற அந்த கடிந்து கொள்ளுதல் தேவைப்பட்டது. எனக்கு அன்பானது பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நமக்கும் இப்படி ஒரு இரண்டாவது தொடுதல் தேவைப்படுகிறதா? சீடத்துவத்தின் விலை தம்மை தாமே வெறுமையாக்க வேண்டும், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்தொடர வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவை பாடாக இருந்தால் கூட அந்த பாடை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால், அதை ஏற்க முடியக்கூடிய ஒரு சின்ன வியாதி வந்துட்டா, இது என்னுடைய சிலுவை, இதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்று சொல்லி சிறு சிறு காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு அருள்வதற்கு நாம் அவருக்கு சீடர்களாய் ரபி என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை முழுவதும் அப்படியே கீழ்ப்படிந்து பின்தொடர்கிற அந்த விலையை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். அடுத்த பாடத்திற்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை பாடம் மார்க் 9வது அதிகாரம் 1 முதல் 13 வசனத்தில் இருக்கிறது. 1 முதல் 13 வசனத்தில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி. இதை கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் சமயத்திற்கு கொஞ்சம் அப்படியே ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மறுரூப மலை, எலியா ஒரு புறம், மோசே ஒரு புறம். இப்போ கிறிஸ்து இந்த காட்சியை தொடர்ந்து காட்டிக்கொண்டே வருகிறாரு. யோசேப்பை ஆண்டவர் முன்குறிக்கிறார். யோசேப்பை வைக்கும்போது பானபாத்திரக்காரன் சுயம்பாகி, பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு பக்கத்தில் போயிடுறான், சுயம்பாகி மரித்து போகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பாடுபட்டு மரிக்கும் போது ஒரு கள்ளன் பரதேசினுடைய உறுதியை பெறுகிறான், ஒரு கள்ளன் அந்த உறுதியை பெறலை. இங்கே அதே மாதிரி இன்னொரு காட்சியை நம்ம காண முடிகிறது. இங்கே யார் என்று சொன்னால் கிறிஸ்து இந்த புறம் மரித்து உயிர்த்தெழுந்து போன மோசே ஒரு புறம், மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா ஒரு புறம். இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிசரக்டட் செயின்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர், டிரான்ஸ்லேட் ஆன மறுரூபமான பரிசுத்தவான்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். மறுரூப மலையினுடைய காட்சி தெரிகிறது. ஆண்டவர் மல்கியா 4வது அதிகாரம் 5-6 வசனங்களில் சொன்னது போல பின்னாட்களில் எலியா வருவான் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து பேசின வார்த்தையை கிறிஸ்து போதிக்கும் போது எலியா வந்தாயிற்று என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் சீஷர்களுக்கு ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரை விரட்டுவதற்கான ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. 18வது வசனம், மார்க் 9வது அதிகாரம் 18வது வசனம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்போ சீடர்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படுகிறது. சரி, இதை இப்படியே சிம்பிளாக நீங்கள் படித்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். மார்க் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு 7வது வசனம், அவர் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ அசுத்தாவியை துரத்தக்கூடிய அதிகாரம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த சீஷர்களால்
இந்த பிசாசை துரத்த முடியலை. அவர்களுக்கு இன்னொரு தொடுதல் தேவைப்பட்டது. அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் தேவைப்பட்டது. அங்கே இந்த பிசாசு பிடித்த நபரை அழைத்துட்டு வந்த அவனுடைய பெற்றோருடைய வார்த்தையும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம கவனமாக வாசித்து பார்த்தால் புரியும். மார்க்கு 9வது அதிகாரம் 21 அவர் அவர்களுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இப்போ இவனிடத்துல ஒரு விசுவாசம் இல்லாததாய் தெரிகிறது. ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் இவனை காப்பாற்றுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அதே வார்த்தையை கிறிஸ்து இங்கே மாத்திரம் ஒரு வித்தியாசமாக அவருக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இப்போ அவரும் கேட்குறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்பா. 24வது வசனம், உடனே பிள்ளையின் தாப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்றான். இப்போ தான் இவனுக்கு 2வது தொடுதல் தேவைப்பட்டது. பேசும்போது விசுவாசம் இல்லாததா பேசுகிறான். இப்போ விசுவாசத்தோடு பேசுகிறான். ஏன் அவிசுவாசம் நீங்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறான். இந்த காட்சியை அப்படியே நிறுத்தி அப்படியே இதை பார்த்து கொண்டிருக்கிற பேதுருவுக்கு நம்ம ஒப்பிட்டோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, 3 முறை சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை மறுதலிப்பா என்று சொல்லும்போது, ஆண்டவரே, அப்படிப்பட்ட அவிசுவாசம், அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு அனுமதிக்காதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டிருந்தால், ஒருவேளை பேதுருவுக்கு அந்த நிலைமை சம்பவித்திராமல் இருக்கலாம். இந்த மனுஷனுக்கு இன்னொரு தொடுதல் தேவைப்பட்டது. அவனுடைய விசுவாசத்தில் பலம் கொள்ள இன்னொரு தொடுதல் தேவைப்பட்டது. புதன்கிழமை பாடம், யார் பெரியவன்? மார்க் 9வது அதிகாரம் 30 41 வசனங்களில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கலிலேயா கடலுக்கு வடக்கே பிலிப்பு, செசரியா என்ற இடங்களில் இயேசு இருந்தார். கலிலேயாவை கடந்து கப்பர்நகூமுக்கு வருகிறார். இப்போ சீசர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தனியான ஒரு இடத்துல இருக்கிறதாய், கிறிஸ்துவை விட்டு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை நன்றாய் அறிந்த இவர்களுக்குள்ள ஒரு தர்க்கம் சம்பவித்து கொண்டிருக்கிறது. என்னில் யார் பெரியவன், நம்மில் யார் பெரியவன் என்று ஒரு போட்டா போட்டி இவர்களுக்குள்ளாய் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து என்ன பேசினாலும் அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில், தன்னுடைய அனந்த ஞானத்திலே அதை அறிந்து விடுவார் என்று சொல்லி, உள்ளத்தில் நினச்சா கூட அறிந்து விடுவார் என்று சொல்லி ஒரு ஞாபகமே இல்லாமல் இந்த சீசர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னில் யார் பெரியவன் என்று சொல்லி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த தர்க்கத்தை கிறிஸ்து சந்திக்கும் போது கேட்கிறார். வாசிக்கிறேன். மார்க் 9வது அதிகாரம் 33வது வசனம். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். இப்போ அவங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணது முதற்கொண்டு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியுது. வழியில் நீங்கள் எதை குறித்து தர்க்கம் பண்ணீங்கன்னு கேட்கிறார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இப்போ அவருக்கு தெரிந்து கேட்குறார் என்று நினச்சாங்களா, இல்லை பயந்தாங்களா? அவருக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து ஒரு பதில் சொல்லுகிறார். 35வது வசனம். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லாத்துக்கும் ஊழியம் செய்ய கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன்
என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். இப்போ யார் பெரியவன் என்ற இந்த தர்க்கத்திற்கு ஆண்டவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, ஊழிய பாதையில் பெரியவனாக இருக்கணும்னு சொன்னால் இறங்கி ஊழியம் செய்ய வேண்டும். சர்வன்ட் லீடர்ஷிப் கற்றுக் கொடுக்குறார். எவனாவது முதல்வனாய் இருக்க விரும்பினா அவன் என்ன செய்யணும்? கடையானவனாக இருக்கணும். அவன் ஊழியம் செய்யணும். எவனாவது பெரியவனாக இருக்கணும்னு விரும்பினான்னா அவன் சிறு பிள்ளையை போல மாறணும். தாழ்மையின் குணம் வேணும். இப்போ சீசர்களுக்கு இந்த இரண்டாவது தொடுதலும் தேவைப்பட்டது. பெரியவனாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இரண்டாவது தொடுதலாய் சிறு பிள்ளையை போல நீ மாறணும், சிறு பிள்ளையை போல் ஆண்டவரை ஏற்றுக்கணும், சிறு பிள்ளையை போல் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியே அந்த காட்சியை மாற்றி போடுகிறதை காண முடிகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்மிலும் ஊழிய பாதையில் பெரியவர்களாய் முதல்வர்களாய் இருக்க நம்ம விரும்புகிறோமா? ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். வியாழக்கிழமை பாடம், நரகத்தில் பலவான் ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடிய நபர்களை குறித்து நிறைய சொல்கிறது. 42வது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவளை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். இப்போ இடரல் உண்டாக்குதல் என்று சொன்னால் விசுவாச குலைச்சலை ஏற்படுத்துகிறதாய் நம்ம நினைத்து கொள்வோம். விசுவாச குறைச்சலை ஏற்படுத்துகிறதா? எது நமக்கு விசுவாச குறைச்சலை ஏற்படுத்துகிறது? நம்முடைய புரிந்து கொள்ளுதலா? நம்முடைய ஞானமா? வேதத்தை நம்ம தேடி வாசிக்கக்கூடிய முறையா? சில நபர்களை நான் கண்டிருக்கிறேன், வாசிக்கிற அத்தனை வசனங்களையுமே தப்பான ஒரு எண்ணத்தோடு, தப்பான சிந்தனையோடு மாத்திரமே வாசிக்கக்கூடியவர்கள். யூடியூப்பில் நீங்கள் திருப்பினீங்கன்னா தர்க்கம் பண்ணுகிற நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து வைத்து தங்களுடைய மனநிலையில் இச்சையாய் யோசித்து இந்த சைனித்தல் என்ற வார்த்தையெல்லாம் பயங்கரமாக விளக்கம் கொடுத்து அதையெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய காட்சியை நம்ம நிறைய யூடியூப்பில் இன்றைக்கு காண முடிகிறது. விசுவாசத்தை இடரலடைய செய்யக்கூடிய விளக்கங்கள், விசுவாசத்தை இடரலடைய செய்யக்கூடிய நிறைய போதகமார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வசனங்களை, சத்தியத்துக்கு அடுத்த வசனங்களை, பரலோகத்திற்கு நம்மை வழிநடத்துகிற வசனங்களை வேறு மாதிரி சொல்லி கொடுத்து, வேறு மாதிரி விளக்கங்களை கொடுத்து நமக்கு இடரல் உண்டாக்க நினைக்க, நம்ம விசுவாசத்தில் இடரல் அடைய செய்யக்கூடிய நிறைய நபர்களை காண முடிகிறது. ஆண்டவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இங்கே 43வது வசனத்திலிருந்து அப்படியே வாசித்தோம் என்று சொன்னால், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்தில் போடப்படுவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். என்னுடைய ஒரு அங்கமாகவே இருந்தாலும் அது நிமித்தமாக, அது ஏற்படுத்துகிற இடரல் நிமித்தமாய் நான் பரலோக ராஜ்யத்தை இழந்து போய் நானே அந்த நித்திய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த கையே எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய கையே எனக்கு இடரல் உண்டாக்குனா அதை தரித்து போடணுமா? அப்போ இது கரெக்டாக இன்னும் விளக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய என்னுடைய எந்த ஒரு பகுதியும் அதை நான் தரித்து போடணும், அதை என்னிடத்துலேருந்து விளக்கணும், அதை செயலிழக்க செய்யணும். அந்த இடரல் உண்டாக்குற நினைவாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், என்னுடைய புரிந்து கொள்ளுதலாக இருக்கலாம், நான் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய விளக்கங்களாக இருக்கலாம். இடரல் உண்டாக்குற எதுவாக இருந்தாலும் அதை விலக்கி போட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் 2வது தொடுதலை உங்கள் கண்களுக்கு முன்னால் வைக்கிறார். நான் பரலோக ராஜ்யத்தில்
ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பெரிய ஆசையாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிற ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காய் நன்றி. எங்களுக்கும் ஒரு இரண்டாவது தொடுதல் தேவைப்படுகிறது ஆண்டவரே. இரண்டாவது வாய்ப்பாய் இந்த நாளினுடைய பாடம் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் சில நேரங்களில் சீஷர்களைப் போல இருக்கிறோம். எங்களுக்கு இரண்டாவது தொடுதல் தேவைப்படுகிறது. கூடர்களாக இருக்கிறோம். நாங்கள் வெளிச்சமடைய இரண்டாவது தொடுதல் தேவைப்படுகிறது. என் பரலோகத்தின் ஆண்டவரே, அந்த பிசாசு பிடித்த மகனாய் இருக்கிறோம். எங்களுக்கும் என் ஆண்டவரே, பிசாசு பிடித்த மகனுடைய தாப்பனை போல இருக்கிறோம். எங்களுக்கும் எங்கள் விசுவாசத்தை பலங்கொள்ள செய்வதற்கு இரண்டாவது தொடுதல் தேவைப்படுகிறது. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய எங்களோடு கூட இணைந்த அங்கம் இடரலடைய செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இரண்டாவது தொடுதல் தேவைப்படுகிறது. எங்களை மறுவிசை தொடுங்க. இரண்டாவது தொடுதலை கொடுத்து எங்களை தெளிவாக்கி தாங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பாடம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் இணைந்து உங்கள் நண்பர்களோடு கூட பணிந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.